இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியை அந்த வகுப்பறைக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு அப்படியே நின்றுட்டு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னடா வரைஞ்சிட்டு இருக்க, கொடு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன், நீ அவர்கிட்டே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக பெல் அடிச்சிருக்கு. அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் வந்தவுடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பையனை ஒரு பியூன் கூப்பிட்டுருக்காரு. இவனுக்கு ஹெட் மாஸ்டர்கிட்ட போனோம் அப்படின்னோடனே பயம் அதிகமாகிருச்சு. நேராக ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் நின்றுருக்கான். ஹெட் மாஸ்டர் அவனை பார்த்துட்டு, ஓ நீ தானே அது, சரி போ அப்படின்ட்டு இருக்காரு. இந்த போன்னு சொன்னதான் தாமதம். கேட்ட உடனே நேராக கிளாஸுக்கு வேகமாக ஓடி வந்துட்டான். இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டுருக்கு. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அந்த விழாவில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, நான் உங்கள் ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போதே வெளியில் இருந்த வரவேற்பு பலகையில் ஒரு ஓவியத்தை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, கல்வியை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் ஆசிரியர்களை மதிக்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தீங்க, எங்கே சார் கம்ப்யூட்டரில் வரைஞ்சிங்களா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்டிருக்காரு. ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் தான் வரைஞ்சிருக்கான்னு சொல்லி இவனை கூப்பிட்டுருக்காங்க. இவன் நடந்து வரும்போது சுற்றி இருந்து எல்லாருமே கை தட்டியிருக்காங்க. இவன் வந்தவொடனே, ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கப்பா, இதை விட்டுடாத, இதை என்ன கண்டினியூ பண்ணி எதிர்காலத்தில் உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து பாரு அப்படின்ட்டு இருக்காரு. இவன் கீழே இறங்கும் போதே அந்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சுட்டே இறங்கியிருக்கான். பெரும்பாலும் ஆசிரியர்கள் வெளியில் பார்க்கறதுக்கு கரடு முரடாக தெரிஞ்சாலும் உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வெளி உலகிற்கு வெளிப்படுத்த முயற்சிக்கும் கரடு முரடான கற்கண்டுகள் அவங்க.